நாம் பரலோக குடிமகன் சார். எங்க ராஜ்யத்தை இந்த பூமியில நாங்க செழிப்புள்ளதா மாற்றுவதற்காக நாங்கள் விதைக்கிறோம். இயேசு அழகா சொன்னார், ராயனுக்கு கொடுக்கிறத இந்த கவர்மெண்ட் கொடுக்கிற இந்த கவர்மெண்ட் கொடு, அந்த கவர்மெண்ட் கொடுக்கிற அந்த கவர்மெண்ட் கொடு. நம்மளாம் பரலோக குடிமகன்கள். ஆபேல் காணிக்கையை குறித்து அப்படின்னு முந்தின சொல்லுது மேன்மையான பலி அப்படின்னு கொடுக்குது. அப்ப என்ன அர்த்தங்க? ஒருத்தனுக்கு விசுவாசம் இருந்தா அவனுடைய காணிக்கை, அவனுடைய வாட் இஸ் தட், கொடுப்பது எப்பவுமே அந்த லெவல்ல இருக்கும். இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உன் காணிக்கையை சொல்லு, உன் விசுவாசத்தை நான் சொல்றேன். எப்படி சத்தம் வர வர வரணும். காணிக்கையை சொல்லு, விசுவாசம் என்னன்னு நான் சொல்றேன். சார் என்ன சார் நியூ கவர்னன்ட்ல காணிக்கை இருக்கா சார்? நியூ கவர்னன்ட் தசமபாகம் ஓல்டு தானே சார்? இப்படி ஒரு குரூப்பு ஒரே முடிவோட காணிக்க கொடுக்க கூடாதுன்ற முடிவோட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரை உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. காணிக்கை கொடுக்கல என்ன ப்ராப்ளம் தெரியல. மக்கள் காணிக்கை கொடுக்கல இன்னொரு குரூப் என்ன? என்னுடைய கேள்வி, தசமபாகம் காணிக்கை இதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டது அப்படின்னா சிலுவையில் அது முடிஞ்சிச்சு. அதனால சிலுவைக்கு அப்புறம் காணிக்கையே இது தசமபாகமே கிடையாது என்று ஒரு குரூப் பேசுகிறான். என்னுடைய கேள்வி, தசமபாகம் என்பது சீனாய் மலையிலேருந்து வரல. சீனாய் மலைக்கு 430 வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். நம்ம எல்லாம் சொல்றோம் ஆபிரகாமின் அடிச்சுவடை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும் சொல்றீங்க. ஆபிரகாம் தனக்குண்ட எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் இருக்கு. ஸோ ஆபிரகாம் மேன் ஆஃப் ஃபெய்த், அவன் விசுவாசத்தில் நடந்தவன் சொல்றீங்க. நான் ஆபிரகாமோட பிள்ளைன்றீங்க. வாட் இஸ் தட் சொல்லுங்க. அப்ப ஆபிரகாம் செஞ்சதை நான் செய்யணும். ஆபிரகாம் 10ல் 1 தசமபாகம் எடுத்து கொடுத்தான். அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது. ஆபிரகாம் மனசாட்சி காலத்தில் இருந்தார். ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணார், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுவீங்களா? அதாவது சிங்கம் மாதிரி கர்த்தர் ஒன்றை மாற்றுவாரா அப்படின்னு என்ன அர்த்தம்? அது இருக்க தைரியத்தை உனக்கு தரப்போறான்னு தானே அர்த்தம். ஆமாம், சிங்கம் பல்லே வளர்க்காது. சிங்கம் மாதிரின்னு சொன்னீங்களே சார், சிங்கம் பல்லு வளர்க்கல, நானும் பல்லு வளர்க்க மாட்டேன்னா பிரச்சனை உனக்கு கிடையாது. அவங்களுக்கு தான் பிரச்சனை, சுற்றி இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன எதுக்காக அவனை சொல்றாரு? ஜஸ்ட் ஃபாலோ. சரி இப்படி ஆபிரகாம் வேணாமே விட்டுருவோம்யா. பூமி உள்ள நாளும் விதைப்பும் அறுப்பும் ஒழியாதுன்னாரு. கைத்தல் வந்தவருக்கு விதைப்பும் அறுப்பும் நியாயப்பிரமாணம் வரைக்கும் நிற்கும், அப்புறம் ஒளிஞ்சிரும்னாரா? இல்ல கிருபைக்கு வந்தோன்னு ஒளிஞ்சிரும்னாரா? விதைப்பும் அறுப்பும் பூமி எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் இருக்கும்னாரு. ஆமா, கர்த்தர் கொடுத்தாரு, நம்ம விதைக்கிறோம், நம்ம அறுக்கிறோம். இயேசுக்கு சொல்றாரு, ராயனுக்குரியது ராயனுக்கும், எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்குரியது தேவனுக்கும் கொடுனாரு. ராயனுக்கு என்ன கருத்து செலுத்தினாங்க? டாக்ஸ். எல்லாம் சொல்லுங்க, டாக்ஸ். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, டாக்ஸ் நீங்க கட்டலனா உங்களுக்கு என்ன பேர் வரும்? வரி ஏய்ப்பு. எல்லாம் சொல்லுங்க. காணிக்கையை பத்தி பேசும்போது, தசமபாகத்தை பத்தி பேசும்போது தேவன் டாக்ஸ் கொடுக்கறதோட கனெக்ட் பண்றாரு. ராயனு கொடுக்கிறது பூமியில கொடுக்கிற டாக்ஸ், கர்த்தர் கொடுக்கிறது பரலோகத்துக்கு கொடுக்கிற டாக்ஸ். நீ கொடுக்கலன்னா வரி ஏய்ப்புன்னு போட்டு உள்ள வைக்கணும். நான்லாம் வரி ஏய்ப்பு பண்ணலப்ப. நான்லாம் ஒரு நாட்டு பிரஜை என்ன செய்யணும்? அந்த நாடு நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என் கேள்வி சிம்பிளா வாப்பா, நீ ரொம்ப போட்டு உழப்பாத, நியாயப்புறம்லாம் போனா சிம்பிளா பேசுவோம். நீ இந்த இந்திய தேசத்துக்கு எதுவும் வரி கொடுக்குற? நீ இந்திய நாட்டு பிரஜை, இந்திய நாட்டில் செல்வம் கொளிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாய்? நீ கொடுக்கிற பணத்தை வேறு விதமாக அவர்கள் தேசத்துக்கு என்ன செய்கிறார்கள்? செலவழிக்கிறார்கள். இந்திய நாட்டு பிரஜை, இந்திய நாட்டு அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கிறாய், நீ பரலோக பிரஜை என்று சொல்லுகிறாய். கையை தட்டு. தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு நீ விதைக்கிறதுக்கு எதுக்கு 28 வசனத்தை தேடிக்கிட்டு இருக்கேன்னு நான் கேட்கிறேன். எங்கேயோ பாதிப்பு நடந்திருக்கு. நாம் பரலோக குடிமகன் சார். எங்க ராஜ்யத்தை இந்த பூமியில நாங்கள் செழிப்புள்ளதா மாற்றுவதற்காக நாங்கள் விதைக்கிறோம்.
இயேசு அழகா சொன்னார், ராயனுக்கு கொடுக்கறத இந்த கவர்மெண்ட் கொடுக்கற இந்த கவர்மெண்ட் கொடு, அந்த கவர்மெண்ட் கொடுக்கற அந்த கவர்மெண்ட் கொடு. நம்ம எல்லாம் பரலோக குடிமகன்கள், நம்ம ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உலகம் முழுவதும் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம ராஜ்யத்துக்கு விதைக்கிறோம். ஆமென். வரல ஒன்று பெற்று. ஆமென், ஆமென்.